வணக்கம். யூஜி தமிழ் லெசன். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செமஸ்டர் 1ல் இருக்கின்ற சங்க இலக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் கலித்தொகை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எட்டுத்தொகை நூலில் கற்றறிந்தார் ஏத்தும் களி, கல்வி வளார் கண்ட களி அப்படின்னு சான்றோரால புகழப்படுகின்ற நூல் தான் இந்த கலித்தொகை. இந்த பாலை திணை இருக்கு இல்லையா, அதை முதலாக கொண்டு பாடப்பட்ட நூல் அப்படின்னா இந்த கலித்தொகை தான். இந்த கலித்தொகை சங்ககால தமிழ் இலக்கியத்துல 8 தொகை நூல்கள்ல நம்ம சங்க இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டுன்னு 2ஆ பிரிப்போம். அந்த 8 தொகை நூல்கள்ல 6வது நூலா இருக்கிறது எது அப்படின்னா இந்த கலித்தொகை தான். இது அகத்திணையை சார்ந்ததாக இருக்கின்றது. அகம் அப்படின்னா தலைவன் தலைவியின் இடையே ஏற்படுகின்ற ஒழுக்கத்தை பத்தி சொல்றதா இருக்கின்றது. அகத்தே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சொல்றதா இருக்கு. 5 புலவர்கள் 5 பாடல்களாக அடங்கிய தொகுப்பாவும் இது இருக்கு. அதனால இதை நம்ம கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னு இதை நம்ம சொல்றோம். இந்த கலித்தொகையை பாடியவர்கள் யார் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. இதுக்கு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. அந்த பாடல் வழியாவே நம்ம இந்த கலித்தொகையை யாரெல்லாம் பாடினாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருங்கடுங்கோன் பாலை, கபிலன் குறிஞ்சி, மருதன் இளநாகன் மருதம், அருஞ்சோழன் நல்லுருத்திரன் முல்லை, நல்லந்துவன் நெய்தல், கல்வி வல்லார் கண்ட களி அப்படின்னு இந்த கலித்தொகையை பாடியவர்கள் யார் யாரு அப்படிங்கிறத இந்த நமக்கு பாடலானது சொல்லுது. இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பாலை களியை பாடியவர் பெருங்கடுங்கோ அப்படிங்கிறவர். கபிலர் பாடியது குறிஞ்சிக்களி அப்படிங்கிறது. இந்த மருதக்களியை பாடியவர் மருதன் இளநாகனார் அப்படிங்கிறவர். முல்லைக்களியை பாடியவர் அருஞ்சோழன் நல்லுருத்திரன் அப்படிங்கிறவர். நெய்தல் களியை பாடியவர் நல்லந்துவனார் அப்படிங்கிறவர். இந்த 5 பேரும் தான் நமக்கு இந்த கலித்தொகை பாடல பாடினவங்க. இப்ப நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கலித்தொகையின் வேறு பெயர்கள் யாவை. இது உங்களுக்கு 2 மதிப்பெண்கள்ல கூட கேட்கலாம். இந்த கலித்தொகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா, இந்த கலித்தொகை அப்படின்னு சொல்லும் போது இந்த களி அப்படிங்கறத நான் வச்சுக்கணும். அடுத்தது குறுங்களி அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னுவாங்க. கல்வி வளார் கண்ட களி அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்பாடல் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தலைவன் தலைவி இடையே ஏற்படுகின்ற நிகழ்வுகளை பத்தி, அவங்க இடையே ஏற்படுகின்ற ஒழுக்கங்களை பத்தி இதை சொல்றதுனால இது அகப்பாடல் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலித்தொகையில இருக்கின்ற பொதுவான செய்திகள் என்னென்ன அப்படின்னு தெரியும் போது, இதனுடைய திணை அப்படின்னு சொல்லும் போதே நம்ம சொன்னோம் இல்லையா, அகப்பாடல் இலக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அகத்திணை. இதனுடைய பா வகை என்ன அப்படின்னா, இது கலித்தொகை தானே சொல்றோம், அதனால இது கலிப்பா அப்படிங்கிறது தெரியுது. இதுல மொத்தமா எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 150 பாடல்கள் இருக்கு. இதனுடைய அடி எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 to 80 அப்படிங்கிறது. இதை பாடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடியே நம்ம சொன்னோம், இந்த 5 திணைக்கு ஏத்த மாதிரி 5 புலவர்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது இதை தொகுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லந்துவனார் அப்படிங்கிறவரு. தொகுப்பித்தவருடைய பெயர் நமக்கு தெரியல. ஆனா நமக்கு இன்னொரு செய்தி தெரியுது. என்னன்னா, நூலுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து இருக்கு, இறுதியில பாத்தீங்கன்னா நெய்தல் களி இருக்கு. இத 2யுமே பாடினவர் யாரு அப்படின்னா நல்லந்துவனார். அதனால நூல் முழுவதையும் இவரே தொகுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றவர் யாரு அப்படின்னா நச்சினார்க்கினியர் சொல்றாரு. இவரா கூட தொகுத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த கலித்தொகை நமக்கு பல சமுதாய செய்திகளையும் காட்டுவதா இருக்கு. என்னெல்லாம் சமுதாய செய்தியை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, களிறு அப்படின்னா யானை. யானைய அடக்கிற ஆற்றல் இசைக்கு இருந்தது அப்படிங்கிற உண்மையை இது சொல்லுது. இசைக்கு மயங்காதவங்க இந்த உலகத்திலே யாரும் கிடையாது இல்லையா. எனவே யானை கூட இந்த இசைக்கு மயங்கும் அப்படிங்கறத சொல்லுது. அப்புறம் அந்த நீராடுதல் அப்படிங்கிறது பழங்கால மக்கள்கிட்ட பல வகையில இருக்கிறத நம்ம பல்வேறு இலக்கியங்கள்ல பாக்குறோம் இல்லைங்களா. எனவே நீராடல் பற்றிய செய்திகளும் இருக்கு. மக்களினுடைய நல்வாழ்வுக்கான நெறிகளையும் இதுல நம்ம நிறைய விளக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மடலேறுதல், பொருந்தாத காதல், ஒரு தலை காமம், இந்த கைக்கிளை பெருந்திணை எல்லாம் சொல்றோம்ல, இதை பத்திய செய்திகளும் இதுல அதிகமா இடம்பெறுது. அடுத்து வரலாற்று புராண செய்திகள் என்னென்ன இடம்பெறுது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இந்த கலித்தொகையில பாத்தீங்கன்னா சேர மன்னர்களை பத்தியோ சோழ மன்னர்கள் பத்தியோ குறிப்புகளோ காணப்படல. ஆனா பாண்டிய மன்னர்களை பத்தியும், பாண்டிய நாட்டு பற்றியும், கூடல் மாநகர் பற்றியும், வைகை ஆறு பற்றியும், கூடல் என்றால் மதுரை மாநகர் பற்றியும், இதை பத்திய செய்திகள் எல்லாம் அதிகமா காணப்படுது. எனவே இந்த வரலாற்று செய்திகள்
செய்திகளானது இடம்பெறுகின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல என்ன புராண செய்திகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரத கதை நிகழ்ச்சிகள் இருக்கு. அந்த அரக்கு மாளிகை தீப்பிடிக்கும் இல்லைங்களா, அந்த செய்தி இருக்கு. பீமனை காப்பாற்றுதல், திரௌபதியினுடைய கூந்தலை துச்சாதனன் பிடித்து இழுக்கிறான் இல்லையா, அந்த செய்தி. பீமன் அதுக்காக வஞ்சினம் கோபம் கொள்றது, துரியோதனனுடைய தொடைய பீமன் முறிக்கிறது. இந்த புராண செய்திகள்லாம் இந்த கலித்தொகையில இடம்பெற்றிருக்கின்றது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த பாடலை தான் பார்க்க போறோம். நம்மளுடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல். இந்த பாடலை பாடியவர் யாரு அப்படின்னா, குறிஞ்சிக்கே உரிய கபிலர். எனவே திணை என்பது குறிஞ்சி திணை. துறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகா அக்காலை புக்கு எதிர்பட்டுழி பகா விருந்தின் பகுதிக்கண். தலைவி தோழிக்கு சொல்றா. யார பத்தி சொல்றா அப்படின்னா, தலைவனை பத்தி சொல்றா. இந்த இடத்துல பகா விருந்து அப்படின்னா என்னன்னா, தலைவன் என்பவன் விளக்கப்படாத விருந்தாக வாசல்ல நிக்கிறான். புகா அக்காலை அப்படின்னா உணவு உண்ணுகின்ற நேரம், அதாவது பகல் நேரத்துல சாப்பிடுற நேரம் பார்த்து அவன் வீட்டுக்குள்ள வரத்துக்காக வாசல்ல நிக்கிறான். இந்த நேரத்தை சொல்றான். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவன் தலைவிய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதனால என்ன பண்றான் அப்படின்னா, பகல் நேரத்துல தலைவிய அவன் பார்க்க கூடாது. ஆனா உணவு சாப்பிடுற மத்தியான நேரத்துல தலைவியினுடைய வீட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக தலைவிய தெரியாத மாதிரி அவ வீட்டு வாசல் முன்னாடி நின்னுக்கிட்டு அவங்க அம்மாவை பார்த்து, எனக்கு வாசல்ல நின்னுட்டு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கேட்கிறான். அந்த நேரத்துல தலைவி அவனை சமாளிச்சு அனுப்பிடுறான். இந்த செய்திய தலைவியானவள் தோழிக்கு சொல்றான். அவன் எந்த நேரத்துல வந்தான் தெரியுமா, தகாத நேரத்துல அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை அவ சொல்றான். அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடர்துடியி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணர் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிபந்து கொண்டு ஓடி நோத்தக்க செய்யும் சிறு பட்டி மேல் ஓர் நாள். இந்த வரியினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடர்தொடியி கேளாய் அப்படின்னா, ஒளி மிகுந்த வளையலை அணிந்திருக்கின்ற தோழியே, நான் சொல்றது நீ கொஞ்சம் கேளு. இவன் யாரு தெரியுமா, என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்னானே இந்த பையன் யாரு தெரியுமா, முன்னாடி தெருவுல நம்ம மணல்ல சின்னதா வீடு கட்டி விளையாடுவோம்ல, அப்போ தன்னோட காலால அதை அவன் என்ன செய்வான், கலைப்பான். அது மட்டும் இல்ல, நான் கூந்தல்ல என்னோட தலைமுடியில நான் மாலையெல்லாம் பூவெல்லாம் சூடி இருப்பேன் இல்லையா, அதெல்லாம் என்ன செய்வான், கையால பிடிச்சு இழுத்து அதை அறுத்து போடுவான். அது மட்டும் இல்ல, நான் என்ன செய்வேன், கையில பந்தை வச்சுக்கிட்டு வரி இருக்கும், நான் விளையாடுற அந்த பந்துல கோடு கோடுகளாக இருக்கும், அந்த பந்தை அவன் என்ன செய்வான், நான் விளையாடும் போது பறிச்சுக்கிட்டு ஓடுவானே. இந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுல சிறியவனா இருக்கும் போது கட்டுக்கடங்காம திரிவானு அந்த பையன்தான் இந்த என்னுடைய வீட்டு வாசல்ல ஒரு நாள் நின்னான் அப்படின்னு அவ அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நோத்தக்க செய்யும் சிறு பட்டி மேல் ஒரு நாள். நான் வருத்தப்படுமாறு செயல்களையெல்லாம் செய்கின்ற அந்த பையன் ஒரு நாள் எங்க வந்தான் தெரியுமா, அன்னையும் யானும் இருந்தேமே இல்லிரே, நானும் எங்க அம்மாவும் இருந்தோம் பத்தியா அந்த வீட்டுக்குள்ள, இல்லென்றால் வீட்டுக்குள்ள வரல, வீட்டு வாசல்ல நின்னான். உண்ணு நீர் வேட்டேன் என வந்தாருக்கு அன்னை, வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே எங்க அம்மா சொன்னாங்க, அடற்பொர் சிறக்கத்தால் வாக்கி சுடரிழாய். இதுக்கு என்ன பொருள் தெரியுமா, அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு தங்கத்தினால ஆன ஒரு குவளையில போயிட்டு நீ அந்த பையனுக்கு தண்ணிய கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உண்ணும் நீர் ஊட்டி வா என்றாள். நீ போய் அந்த பையனுக்கு இந்த தண்ணியை கொஞ்சம் கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னான். உடனே நானும் தன்னை அறியாது சென்றேன். நானும் என்ன அறியாம போயிட்டு அந்த பையனுக்கு தண்ணி கொடுக்கலான்ட்டு வாசலுக்கு போனேன். அப்படி நான் போன என்ன மற்ற என்னை வளை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு, அவன் என்ன பண்ணான், என்னுடைய வளையலானது முன்னாடி முன்கையில இருக்கு, அதை பற்றி அவன் என்ன செஞ்சான், முன்னாடி இழுத்தான். அப்படி இழுத்தோன்னு நான் என்ன செஞ்சேன், அண்ணா இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனே, அம்மா இவன் என்ன பண்றான் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கத்தினேன்.
நான் கத்தினதை கேட்டோன்னு அம்மா அங்கேருந்து குரல் கொடுத்தாங்க. அன்னை அலறி படர்த்தர தன்னையான். அம்மா அங்கேருந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உடனே உள்ள இருந்து ஓடி வந்தாங்க வாசலுக்கு. உடனே நான் என்ன அறியாம அம்மாட்ட சொன்னேன், ஒன்னு நீர் விக்கினான் என்றேனே அன்னையும். அம்மா, இவன் தண்ணி குடிக்கும் போது அவனுக்கு விக்கல் வந்துடுதுமா, அதனால நான் கத்தினேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அம்மா என்ன பண்ணாங்க, தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற எண்ணெய். அம்மா உடனே அச்சோ அவனுக்கு விக்கல் வந்துடுச்சா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகுல போயிட்டு அவனுக்கு அவனுடைய முதுகை நீவி விட்டாங்க. அதை பார்த்துட்டு அவன் கடைக்கண்ணால் அவன் உடனே என்ன பண்ணான், கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். அவன் உடனே என்ன பண்ணான், என்னை கடைக்கண்ணால பார்த்துட்டு என்னை சிரிக்கிறான் அந்த கல்வன் மகன் அப்படின்னு, அந்த திருடனோட பையன் அப்படின்னு அவன் விளையாட்டா சொல்றான். அந்த பையன் என்னெல்லாம் பண்ணான் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தோழிட்ட அவன் பண்ணதெல்லாம் அவன் புன்புறுவல் செய்யறான், என்னை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பண்றான் எங்க வீட்டு வாசல்ல நின்னு அப்படின்னு சொல்லிட்டு தலைவியானவள் தோழிட்ட சொல்றான். எனவே தலைவன் தன்னிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிறத பத்தி தோழிட்டு அவ சொல்றதோ இந்த பாடலானது அமைந்திருக்கு. இந்த பாடல்ல, இந்த கலித்தொகையில நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கலித்தொகையில பாடிய புலவர்கள் யார் யாரு, இந்த கலித்தொகையினுடைய வேறு பெயர்கள் என்ன, இவற்றில் இடம்பெற்றிருக்கின்ற பொதுவான செய்திகள் என்ன, கலித்தொகை எப்படிப்பட்ட சமுதாயத்தை நமக்கு காட்டுகின்றது, இவற்றில் இடம்பெற்றிருக்கின்ற வரலாற்று செய்திகள் என்ன, புராண செய்திகள் என்ன, இதில் இடம்பெற்றுள்ள பாடல் என்ன, அந்த பாடலினுடைய விளக்கம் என்ன, தலைவன் எப்படியெல்லாம் தன்னிடம் நடந்து கொள்கின்றான் என்பதை பற்றியெல்லாம் தலைவி என்ன செய்யறா அப்படின்னா தோழிட்ட சொல்வதா அமைந்திருக்கிறது தான் இந்த கலித்தொகை பாடலாகும். சிறுவினா உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கலித்தொகை குறிப்பு எழுதுக, கபிலர் ஆசிரியர் குறிப்பு எழுதுக அப்படின்னு கேட்கலாம். நெடுவினா பாத்தீங்கன்னா, தலைவி கூற்றாக கபிலர் கலித்தொகையில் கூறும் நிகழ்வினை விவரித்து எழுதுக அப்படின்னு உங்களுக்கு வினாவாக கேட்கலாம். இன்னொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.